Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நாட்டின் அரசமைப்பை மாற்ற காங்கிரஸ் திட்டமிட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி சத்தீஸ்கரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அந்த அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. பிரதமர் நரேந்திர மோடி என்னென்ன விஷயங்களை சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறார்? தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்து வரும் நிலையிலே பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் இடையே தற்போது நடைபெற்று வரும் வார்த்தை போர் மேலும் தீவிரமடைந்திருக்கிறது. ஏற்கனவே ஆந்திர பிரதேச மாநிலத்திலே பழங்குடியினர் மற்றும் தலித் மக்களுடைய இடஒதுக்கீட்டை பறித்து அவற்றை சிறுபான்மையினருக்கு வழங்க காங்கிரஸ் முயற்சி செய்ததாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருந்தார். தற்போது அவர் சொல்லியிருப்பது என்னவென்றால் 15% இடஒதுக்கீடு மத அடிப்படையிலே அளிப்பதற்கு காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருக்கிறது எனவும், இதனால் பழங்குடியினர், தலித் மக்கள் மற்றும் ஓபிசி சமுதாயத்தினர் ஆகியோருடைய இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே மக்களின் சொத்துக்களை கைப்பற்றி ஏழைகளுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுப்பதற்கு திட்டமிட்டிருப்பது என்பது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருப்பது, அதை சிறுபான்மையினர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏனென்றால் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதற்காக அவர்களுக்கான இது போன்ற திட்டங்களை செய்வதே காங்கிரசின் வாடிக்கையான நடவடிக்கையாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவர்களோ கார்ப்பரேட் நிறுவனங்களைச் சேர்ந்த பெரும் செல்வந்தர்களுக்கு மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி அரசு சலுகைகளை அளித்து வருகிறது எனவும், அவர்களுடைய செல்வம் தொடர்ந்து பெருகி வருகிறது எனவும், இந்தியாவில் உள்ள 90% மக்கள் ஏழைகளாக இருந்து வருகிறார்கள் எனவும், ஆகவே செல்வந்தர்களின் சொத்துக்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்கிற முறையிலே ஏழை மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகிறார்கள். இதற்கான என்ன திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்பதையும் காங்கிரஸ் விளக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஒரு பக்கம் சொத்துக்களை கைப்பற்றி அதை ஏழை மக்களுக்கு அளிப்பது என்பது தொடர்பான அச்சம், இன்னொரு பக்கம் இடஒதுக்கீட்டை மத ரீதியாக கொண்டு செல்வதற்கு என்கிற குற்றச்சாட்டு, இப்படி பல்வேறு வகைகளிலே தேர்தல் பிரச்சாரம் தற்போது கடுமையான மோதல்களை சந்தித்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி 15% இடஒதுக்கீடு மத ரீதியான வகையிலே கொடுக்கப்படும் எனவும், அதே சமயத்திலே காங்கிரஸ் கட்சியின் முக்கிய ஆலோசகராக இருந்து வரும் சாம் பிட்ரோடா அமெரிக்காவிலே இருப்பதை போல செல்வந்தர்கள் உயிரிழந்தால் அவர்களுடைய சொத்துக்களில் 50% அரசு வைத்துக் கொண்டு மீதமுள்ள 45% மட்டுமே சந்ததியினருக்கு அளிக்க வேண்டும் என பேசியிருப்பது, அதே போன்ற நடைமுறையை இந்தியாவில் கொண்டு வர காங்கிரஸ் திட்டமிடுகிறதா என்கிற அச்சத்தை உருவாக்கி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி வருகிறார். ஆகவே 2ஆம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை முடிவடைய இருக்கும் நிலையிலே குற்றச்சாட்டுகள் மற்றும் பதில் குற்றச்சாட்டுகள் என களம் மிகவும் கடுமையான வார்த்தை போரை சந்தித்து வருகிறது. கார்த்திகா, நீங்கள் சொன்னது போல மக்களவை தேர்தலுக்கான பிரச்சார களம் காரசாரமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் திட்டம் வைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.